இது எத்தனாவது தடவை நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு 10வது 15வது தடவை கூட இருக்கலாம். இந்த வீடியோவை நான் எடுத்து முடிப்பேனான்னு தெரியல. பட் பேச ட்ரை பண்ணுறேன். கரூரில் நடந்த பிரச்சனை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம எம்ஜினா அவரோட பர்மிஷனோட அவர் வீடியோ எடுத்து போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. கருப்பு நாள் சந்தேகமே கிடையாது. 27th செப்டம்பர் 2025 இந்தியாவோட வரலாற்றில், மொத்த மனிதநேயத்தோட வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக போகும். எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியல் வரலாறில் 40 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸில் நான் கேள்விப்படலை. அதுவும் தமிழ்நாட்டில் இது நடக்கணும் யாருமே நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் நடந்திருக்குது. ரொம்ப துயர சம்பவம். என்ன நடந்திருக்குது, யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க. கவர்மெண்ட் டிஎம்கே அவங்க சைடில் இருந்து விஜய் அவர்கள் லேட்டாக வந்துட்டாங்க, அவங்க சொன்ன டயத்துக்கு வந்திருந்தால் இது தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறாங்க. டிவிகே சைடு ஈவன் பிஜேபி நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் பவர் கட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. டிவிகே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும், எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும், உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து அவங்க ப்ரொடெக்ஷன் நீங்கள் அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களோட கடமை தான், கவர்மெண்ட்டோட கடமை தான், நீங்கள் ஏன் கொடுக்கலான்னு கேட்குறாங்க. ஏடிஎம்கேல இருந்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் போலீஸ் அவங்க பவர் இருக்குது, அவங்க தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், கொடுக்காதது அவங்க தப்புங்கிறாங்க. இதில் அதே நேரத்தில் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் சைடில் இருந்து சிஎம் இருந்துக்கிட்டு நாங்கள் இதில் அரசியல் பண்ண மாட்டோம், நாங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு கமிட்டி வச்சுருக்கோம், அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுவாங்கங்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் யார் யார் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மையை சொல்லணும்னா ஒரு ரிப்போர்ட் அஃபீஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு ஒவ்வொருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒருத்தங்களோட ஒப்பீனியனை பார்த்துட்டு அவங்களோட வெர்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்துட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு வீடியோவில் இந்த ஹலோ எவ்ரி ஒன்னோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க, வேர்ல்டு ஃபுல்லாக பேசுவோம், எதுவுமே சொல்ல தோணலை. கடந்து போக வேண்டிய ஒரு நாள், கடந்து செல்ல முடியலைனாலும் நம்ம இதில் இருக்கிற லெசன்ஸை நிறைய கற்றுப்போம். எனிவே என்ன நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் கரூர் நாமக்கல். நேற்றுக்கு வீடியோ நான் போட்டிருந்தேன். நேற்றுக்கு நான் நாமக்கல்ல வீடியோ போட்டிருந்தப்போ நேற்றுக்கு வீடியோ போய் பாருங்க, எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. நேற்றுக்கு மத்தியானம் நான் வீடியோ போட்டப்போ அதில் நான் சொல்லியிருந்தேன் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இடம் ரொம்ப நேரோவாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு போர்டு கூட விழுந்துருச்சு. நான் பார்த்துட்டே இருக்கேன், லைவ் ஃபீட் பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக உள்ளுக்குள்ள வண்டி வந்த உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்டு கீழே வந்துச்சு. அதுவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவே நான் நேற்றுக்கு வீடியோவில் பேசியிருந்தேன். இந்த நெரிசலான இடங்கள் அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கன்சர்ன். அதில் எந்த கட்சியாக நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த இடங்கள் ஏன் இது டிவிகே சைடு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேட்டது வேற, இவங்க கொடுத்தது வேறன்னு. கவர்மெண்ட் சைடு டிஎம்கே சைடு என்ன சொல்கிறாங்க, அவங்க கேட்டது இதை விட சின்னதாக இருந்துச்சுங்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம நியூட்ரல் அப்சர்வர்ஸ், நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்போ யார் என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு காலம் பதில் சொல்லும். பட் அந்த இடங்களில் இவ்வளோ கூட்டங்கள் சேர்றது சரியான விஷயமானு கேட்டிங்கன்னா 100% இல்லைன்னு நான் நேற்றுக்கு வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இதை நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த நேரோவான ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஏன் இவ்வளோ கூட்டம் சேரணும், ஏன் இந்த இடத்துல பேசணும், வேற இடங்கள் கிடைக்கலையா, வேற இடங்கள் கேட்டால் கிடைக்காதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி நேரோ இடங்கள்னு நேற்றுக்கு எனக்கு அந்த நாமக்கல்ல நடந்ததை பார்த்த உடனே அதுதான் தோணுச்சு. ஏன் இந்த நேரோவான இடம், ஏன் இந்த மாதிரி போர்டெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணு. நேற்றுக்கு கரூருக்கு அதுக்கப்புறம் நாமக்கல் டு கரூர் ஒரு 1/2 hour 1 hour ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் தான். பட் வண்டி சுத்தமாக மூவ் ஆக முடியல, ஸ்லோவாக ஊர்ந்து வந்துட்டு இருக்குது. நான் நேற்றுக்கே சொன்னேன், ஸ்பீடெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 km/h ஸ்பீடில் வந்தால் பெரிய விஷயம். அப்படிதான் வண்டி வந்துட்டு இருக்குது. அவ்வளோ கூட்டம். கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இட் இஸ் அ நேரோ ஸ்ட்ரீட், அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. அந்த நேரோ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகி அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் போகிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய நான் சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவை சார்ந்த தலைவர் அங்கே பவர் கட் 3 தடவை ஆச்சுங்கிறாங்க. நாங்கள் இல்லை, எனக்கு தெரியாது. அதுக்கு எந்த மீடியாவை நம்புறதுன்னு தெரியல. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக மனசுலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். எந்த மீடியாவை நம்புறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க. இதனால பேர் இவங்க இதை சொன்னாங்கன்னா நான் அவங்க பேர் சொல்லிடுறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தது, நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது ஆம்புலன்ஸ் 2-3 போகுது. விஜயனாவே மேலே இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, கீழே ஒருத்தங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்னு ஒன்று, தண்ணி வேணுமானலாம் சொல்லி தூக்கி போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கிறப்ப ஆம்புலன்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு நம்மளால அங்கே பார்க்க முடியுது. விஷுவலாக இது நடந்துச்சு. எஸ், இட் ஹேப்பன். அதுக்கு வழி விடுறாங்க, போகிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த அசம்பாவிதமும் நடந்திருக்குங்கிறது தான் எல்லாரோட ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. காமன் பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் இது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்குது. அண்ட் சில பேர் அதை பேசிட்டு இருக்கப்பமே சில பேர் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சில வீடியோஸ் கூட போட்டிருந்தாங்க. பட் அகைன் அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தட் ஸ்பீச் இந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்குது. ஒருத்தங்க மயங்கி விழுந்திருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல அங்கங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் இதுக்கு நடுவில் அட் சம் பாயிண்ட் எதுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பாயிண்ட்ல இந்த மேக்ஸிமம் ட்ரிகர்ங்கிறது இன்னும் ஏன்னா யாருக்குமே தெரியாது. அது ஒரு கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. என்ன
நடந்திருக்குன்னு யாருமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி வச்சு தான் சொல்லணும். டெல்லியில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கும்பமேளாக்கு போகிறப்போ அங்கே யார் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ஸ்டாம்பீடில் இறந்து போனாங்க, மிதிச்சு மக்கள் இறந்து போனாங்க, ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி. ஸோ இந்த இடத்துல எது ட்ரிகர் ஆச்சு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ 4 ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த டெல்லியில் சொல்கிறேன், டெல்லியில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, பிளாட்ஃபார்மில் வந்து 2 பிளாட்ஃபார்மாக பிளாக் பண்ணிட்டாங்க, 2 பிளாட்ஃபார்ம் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறப்போ அந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுங்கிறது நம்மளுக்கு ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம டைம் விட்டுருவோம். ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க, டிவிகே சைடில் இருந்து வந்து இன்னொரு இன்வெஸ்டிகேஷனும், சிபிஐ வேணும் எங்களுக்கு இதில் நிறைய கேள்வி இருக்குது, எங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. மதுரை கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஏடிஎம்கே அவங்களோட ஹெட் எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காம போனது ஏன் கேள்வி இருக்குது, நாங்கள் கேட்குற இடங்களை நீங்கள் கொடுக்குறதில்ல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. அகைன் நான் கமிங் பேக் டு டாபிக், இந்த பேச்சு முடிகிற டைமும் பேச்சு முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துலையும் வந்து இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கணும். நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் 1 நாங்கள் 10 பேர் மயக்கோன்னாங்க, திடீர்னு 10 பேர் இறந்துட்டாங்கிறாங்க, 20, 30, இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 100 பேருக்கு மேலே இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. துர்சம்பவம் நடந்துருச்சு. என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்குது, நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த கரூரோட எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஐ திங்க் less than half an hour வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்புறம் கலெக்டர்ஸ் கூட திருச்சி, சேலம், திண்டுக்கல் எல்லா கலெக்டர்ஸையுமே வந்து கரூருக்கு போகணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் டேரெக்டாகவே நைட்டாக அங்கே போய் விசிட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிஎம்கேல இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும், செந்தில் பாலாஜி எக்ஸ் மினிஸ்டர், அன்பில் மகேஷ் அவர்களாக இருக்கட்டும், மா சுப்பிரமணியம் அவர்களாக இருக்கட்டும், ஹெல்த் மினிஸ்டர், எல்லாருமே வந்து வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வந்து இந்த மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. டிஎம்கே மினிஸ்டர்ஸ், செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மோஸ்ட்டாக விஷுவலாக மீடியாவில் பார்க்குறப்ப எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க. நைட் வந்து மாநாடு முடியுது, அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. வந்து விஜயனா இறங்குறப்போ அவங்க ப்ரெஸ்ஸை பார்க்கல அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகுது. இப்போமாவது நீங்கள் ஏதாவது பேசியிருக்கணும், இல்லை நீங்கள் கரூர்லேயே இருந்து நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும், ஏன் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் இதெல்லாம் நடந்து முடிக்குதா, ஓகே. இப்போ வந்து ஒருத்தங்களா நைட்டாக எல்லாருமே போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போகிறாங்க, நாம் தமிழர் கட்சி அங்கே ஐ திங்க் அவங்களும் போயிருக்காங்க. எல்லாருமே எல்லா தலைவர்களும் பேசிக்காக வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களோட வெர்ஷன் என்னென்னு சொல்லிடுறேன். நைட் வந்து சீஃப் மினிஸ்டர் பேசினப்போ சொன்னது, நான் இந்த இடத்துல வந்து அரசியல் பண்ண விரும்பல. சீஃப் மினிஸ்டர் சொல்றது, இந்த இடத்துல நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல, எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்க முடியல, நான் வந்துட்டேன், வந்த இடத்துல இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல, நான் ஒரு கமிட்டி வச்சிருக்கேன். அந்த கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஜட்ஜை வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அருணா ஜெகதீசன் அவர்கள் அவங்களோட கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க கரூருக்கு வந்து அவங்க ஐ திங்க் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப கரூர் வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட தலைமையில் ஒரு கமிட்டி வச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவோட தலைவர் விஜயை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு மீடியா பர்சன் கேட்டப்போ அதுக்கு வந்த பதில், ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணணுங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம மெயினாக வந்து அவங்க மேலே தான் எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டிருக்குது. அவங்க மேலே மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய டிவிகேல இருக்கக்கூடிய டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் யார் அந்த கட்சின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அல்லு அர்ஜுன், அங்கே நம்ம ஹைதராபாத் தெரியும், அந்த ஒரு இடத்துல அல்லு அர்ஜுனை வந்து ஐ திங்க் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் விட்டாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாக இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு அல்லு அர்ஜுன். ஏன்னா அது காரணம் வந்து கூட்ட நெரிசலில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இவங்க பெர்மிஷன் கேட்காம வந்துட்டாங்க, அவங்க பதிலுக்கு இல்லை நாங்கள் பெர்மிஷன் கேட்டோம், கேட்டதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. அந்த 2 சைடுமே வந்து என்னதான் நடந்துச்சு, பெர்மிஷன் கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது வந்து அந்த கேஸ் எல்லாம் மொத்தமாக முடிகிறப்ப தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் கேஸாக இன்னும் போயிட்டு இருக்குது, நம்ம இப்போவே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னா, இவங்களும் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து நேற்றுக்கு நைட்டே போய் பார்த்து அப்புறம் இறந்தவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கேருந்து போயிருக்காங்க. ஏன் செந்தில் பாலாஜி பேர் இங்கே அதிகமாக அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு போகிறாங்கன்னே டிஎம்கேவோட நம்பர் 2 அவங்க தான் பேசிக்காக இன்னைக்கு. அவங்க தான் இருக்கிறதுலே டாப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்து அவங்க நம்ம சொல்லிடலாம். அவங்க தான் வந்து எல்லாமே, அவங்க தான் வந்து டிஎம்கே எலெக்ஷனை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கான்வர்சேஷன் நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்தீங்களும் வீட்டில் பேசினீங்கனாலும் தெரியும். ஸோ செந்தில் பாலாஜி வந்து இருக்கக்கூடிய இடம் தான் கரூர். அவங்களோட இடத்துல வந்து இவ்வளோ பெரிய தாவேகா மாநாடு நடக்க போகுதுங்கிறதே அவங்கள அதிகமாக பேச போகிறாங்க, அட்டாக் பண்ண போகிறாங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்தது. பேசுகிறப்பமே வந்து 10 ரூபா பாட்டிலா அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலாய்ச்சாங்க. அப்படி டாஸ்மாகில் வந்து எல்லா பாட்டிலுக்கும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கி தான் இவங்க சம்பாதிக்கிறாங்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. ஸோ அவங்கள தான் அதிகமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பீச் முடிஞ்சு நடக்கிற ஒரு அசம்பாவிதத்துக்கு ஹாஸ்பிட்டலில் அவங்களே வந்ததுனால வந்து அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப வைரலாக போகிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பில் மகேஷ் அவர்கள், ஸோ பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர், அவங்க வந்து அழுகிற ஒரு காட்சியுமே வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே டிஎம்கே சைட் கூடவே நிற்கிறோம் நாங்கள் அவனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இழப்பீடு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு
சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பிஎம் ஃபண்டில் இருந்து காயப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க டிஎம்கேல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் 50,000, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் காயப்பட்டவங்களுக்குன்னு இன்னைக்கு காலையில் தமிழக வெற்றி கழகம், ஸோ அவங்களோட மாநாட்டில் தான் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து 20 லட்சம் ரூபாய் இறந்தவங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் காயப்பட்டவங்களுக்கும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கிறது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்க கலெக்டர்ஸ், திருச்சி, சேலம், திண்டுக்கல் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் வந்து இதை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சி தலைவர்கள், ஸோ டிவிகே சைட்லேருந்து ஒன்றும் பெரிய ரியாக்ஷன் இல்லை. அவங்க வந்து நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்குறோம், அதை வந்து நாங்கள் மதுரை பெஞ்சில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், நாளைக்கு 2:30 மணிக்கு கோர்ட்டு சொல்லும் இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து பெருசாக பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் இன்னும் வரலை. பட் ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் அங்கே போய் நின்றுட்டாங்க. அவங்ககிட்ட வந்து விஜய் அதுன்னு பேசினப்போ இந்த நேரத்தில் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் அட் த சேம், ஏன்னா அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு பேசுகிறப்போ அவங்களையும் வந்து இவங்க பிஜேபியோட இருக்கிறது தப்புன்னு பேசினதுனால அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தில் அரசியல் பண்ண விரும்பலை, பட் இதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். கூட்டம் நடக்குதுன்னு தெரியுது, இவ்வளோ பேர் வர்றாங்கன்னு தெரியுது, அப்போ ஏன் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க? இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டியது யாரோட வேலை? ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஷுட் ஹேவ் பீன் கிவன் பை சீஃப் மினிஸ்டர். கொடுத்திருந்தால் இது தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம். தப்பு அவங்க மேலே தான், போலீஸ் அங்கே தேவையான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பேசின கோர் பாயிண்ட். அவங்க நிறைய பேசியிருக்காங்க. இந்த கோர் பாயிண்ட் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடியதில்லை. ஸோ அந்த போர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து எக்ஸ் பிஜேபி ஹெட், ஸ்டேட் ஹெட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கூட்டம் நடத்துதுன்னா பயங்கரமாக போலீஸ் கொடுக்குறீங்க. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் டிவிகேவோ பிஜேபியோ ஏடிஎம்கேவோ கூட்டம் நடக்குதுன்னா நீங்கள் கம்மியான போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க. இது வந்து உங்கள் மேலே இருக்கிற மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டிஎம்கே கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து 3 தடவை பவர் கட் ஆகிருக்குது. இதில் இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, சந்தேகம் இருக்குதுன்னே அவர் வந்து பேசியிருக்காங்க. டிவிகே சைட்லேருந்து சிபிஐ என்கொயரி வேணும், மதுரை கோர்ட்டுக்கு அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா, ஓவராலாக என்னங்கிறத சம்மரி பண்ணணும்னா என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் 2 ஒப்பீனியன் தான், 3 ஒப்பீனியன் ஆக்சுவலாக. டிஎம்கே சொல்கிறது அவங்க அந்த இடம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன டயத்துக்கு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். 10,000 பேர்னு சொன்னாங்க, 500 போலீஸ்னு சொன்னோம், இவ்வளோ பேர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க வந்து சொன்ன டயத்துக்கு வந்திருந்தா சரியாக இருக்குங்கிறது டிஎம்கே அண்ட் டிஎம்கேவோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்திங்கன்னா அவங்களோட ஆர்குமெண்ட் இதுதான். சொன்ன டயத்துக்கு ஏன் வரல, சொன்ன டயத்துக்கு வரலையா, வரல. ஸோ 3 மணின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது 7 மணி இருக்குது. ஸோ இந்த டைம் கேப்பில் தான் வந்து டென்ஸாக கூட்டம் எகிரிடுச்சு அப்படிங்கிறது வந்து டிஎம்கே சைட்லேருந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏடிஎம்கே பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையான அளவுக்கு போலீஸ் கொடுக்கல, கூட்டம் வருதுன்னு தெரியுது, தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி போலீஸ் வந்து தேவையான அளவுக்கு கொடுக்கல? 500 போலீஸ் தேவையான இதா? உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளோ பேர் வராங்கன்னு, எல்லா இதுக்கு முன்னாடி போகிற இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் வராங்கன்னு தெரியுது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு விடுங்க, உங்களுக்கு தெரியும்ல எத்தனை பேர் வராங்க, அப்போ ஏன் போலீஸை கம்மியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட குற்றச்சாட்டு. டிவிகேவோட ஃபாலோவர்ஸ், டிவிகே கட்சியாக வந்து நாங்கள் நாளைக்கு பேசுகிறோன்ட்டு போயிட்டாங்க. பட் டிவிகேவோட ஃபாலோவர்ஸோட கொஸ்டின், நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலே, அகைன் சொல்கிறேன்ல, இன்னைக்கு வந்து களம் வேற, சோஷியல் மீடியா வேறலாம் இல்லை. இங்கே பேசுகிறது தான் அங்கே பேசுகிறது தான் இங்கே, இது இன்னும் பிரித்து வைக்கிறதுக்கு ஃபியூச்சர்லாம் இல்லை. இன்னைக்கு இதுதான் நிலைமை. டிவிகேவோட ஃபாலோவர்ஸோட கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, கேட்டது ஒரு இடம், அந்த இடத்துல ஏன் கொடுக்கல? அந்த இடம் கொடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிருப்போம், இவ்வளோ டென்ஸாக இருக்க தேவையில்லை. நீங்கள் வேணும்னே நேரோ பிளேஸ் கொடுக்குறீங்கிறது வந்து டிவிகே ஃபாலோவர்ஸோட ஒரு கொஸ்டினாக சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதுக்கு அவங்க மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பே எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கே இருந்துக்கிட்டு தாவேகோவோட தலைவர் விஜய் அவர்களே வந்து அங்கே இருந்துக்கிட்டு ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க, அந்த வேனில் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஏன் எங்களுக்கு எப்போவுமே நாங்கள் கேட்குற இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நேரோவான இடத்த கொடுக்குறீங்க, அதோட நோக்கம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு அவங்க பேசுகிற கிளிப்பை வந்து அவங்க அதிகமாக ஷேர் பண்ணி, இது வந்து ஏன் இந்த இடத்த கொடுக்கணும், நாங்கள் கேட்குற இடத்த ஏன் எப்போவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சாலும் ஏன் இந்த மாதிரி நேரோ சந்தி, எல்லா நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா நேரோவான சந்தில் ஏன் இத்தனை பேரை வச்சிருக்கீங்க? டிஎம்கே சைடுனா நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் இது, இவங்க நேரோவான சந்து கொடுத்ததுனால தான் இது, ஏன் இதை கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் சீக்கிரமாக வரல? 2 தான் மெயினாக போயிட்டு இருக்கிறது. நம்ம பொதுமக்களாக நம்மளுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் வச்சுட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு ரொம்ப லாஜிக்கலாக இதை அப்ரோச் பண்ணணும்னா we have to wait. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய கேசஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் இந்தியா லெவலில் யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே போக பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டாக வேறு கதையாக இருக்கும். ஸோ இப்போவே அவசரப்பட்டு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த நேரத்தில், ஏன்னா நான் வந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து இன்னும் கான்ஸ்பிரசி தியரியை தூக்கி போட விரும்பலை. லெட் த அஃபீஷியல் என்கொயரி
சிபிஐ என்கொயரி டிவிக்கு கேட்டிருக்காங்க, அது கொடுப்பாங்களான்னு தெரில. கொடுத்தாங்கன்னா அவங்க பேசுகிறதும், இங்கே வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியனும் கவர்மெண்ட் சொல்கிறத நம்மளுக்கு என்ன சொன்னாலும் கடைசியில் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அஃபீஷியல் வெர்ஷன் ஆஃப் த என்கொயரி என்ன நடக்குதுங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் ட்ரூத். ஏன்னா அவங்க நம்ம பேசுகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற 4 வீடியோ பார்த்து பேச போகிறதில்ல, களத்துக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கிட்டையும் பேசி தெரிஞ்சுப்பாங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். வித் ஹெவி ஹார்ட்டுங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன்ல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு 10 தடவை மூஞ்சி கழுவிட்டேன். ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வீடியோ நீங்கள் பேசுகிறப்பமே பார்த்துருப்பீங்க. நாற்பது பேர் இறந்து போய் எனக்கு தெரிலங்க, இது என்னதுன்னு எனக்கு புரியலைங்க. நான் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. 1-2 பேர்னா கூட ஓகே, 40 பேர் ஒரே நாள் திடீர்னு எப்படி, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. Just feeling extremely sad, and it's a black day without second thoughts. Bye.